மண்ணு திருமந்திரத்தின் வாழ் துவயத்தின் பொருளும் தொன்னுகள் கீழதென்று சொன்ன வேண்டாம் என் பொருளும் அன்னவயல் கட்சி அருளாளர் திருச்சின்ன ஒளி இன்னபடி என்று வேதான் தாரியனே. அழகா 4 நாள்ல முடியக்கூடியதால் நிறைய தத்துவார்த்தங்கள் உடையதாக இருக்கிறது திருச்சின்ன மாலை. திருச்சின்ன மாலை ஒரு சின்ன ரகசியம் இருக்காங்க. இதுல முதல்ல 6 பாசுரங்கள்னால திருமந்திர அர்த்தம், அடுத்த 2 பாசுரங்கள்னால துவயார்த்தம், ஒரு பாசுரத்தினால சர்வஸ்லோகார்த்தம், அதுக்கப்புறம் ஒரு பாசுரத்தினால பகவானுடைய சர்வஜீவிப்பாதி குணங்கள் எல்லாம் வெளிப்படும்படியான ஒரு அவருடைய அற்புத சேஷங்களை குறிக்கிற பாசுரம். இந்த பாசுரத்தில் அனுசந்திக்கப்படுகிற கரங்களுக்கு உபயோகித்த குணங்கள் மீதான திருடமான தியானத்தால பரநியாசம் பண்ணுவதற்கு மீதான மகா விசுவாசத்தினுடையதான உற்பத்தி குறிப்பிட்டது. இந்த திருச்சின்ன மாலையினுடைய பிரேக்கப் கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம இப்ப நமக்கு இருக்கிற சமயத்தை உபயோகமா பண்ணணும்னாக்க ஞாயிற்றுக்கிழமை சாப்பிடணும்னு சொல்றா. அதுக்குள்ள ஓரளவு நல்ல தெளிவாக ரொம்ப சுருக்காம ரொம்ப விஸ்தரிக்காம அழகா பார்க்கக்கூடியதானது திருச்சின்ன மாலை. இந்த திருச்சின்ன மாலைக்கு 3 திருச்சின்ன மாலைக்குமே உரியதாக சரி என்று ஒன்று மண்ணில் திருமந்திரத்தின் வாழ் துவயத்தின் பொருளும் துண்ணுகள் கீததன்னில் சொன்ன வெண்ணாங்கின் பொருள் எண்ணாங்கின் பொருள் மண்ணு திருமந்திரத்தின் பொருள். மண்ணு திருமந்திரத்தில் மண்ணுனாக ஸ்திரமான நிச்சயமான சர்வமற்ற சொல்ல முடியாது. வேதத்தினுடைய தாற்பயங்கள் முழுவதையும் தன்னிலே கொண்டு இந்த வேத பிரதிபாத்தியமான நிச்சயமாக திகழக்கூடியதான திருமந்திரம். அந்த திருமந்திரத்தின் பொருள் வாழ் துவயத்தின் பொருள். வாழ் துவயத்தின் பொருள் அப்படின்னாக்க வாழ்கிறது ஏது பெறுவது கேட்கும். துவயமந்திரமானது வாழ்விக்கிற மந்திரம். நம்முடைய சம்சாரமான கல்வி உச்சாரணத்தினாலே நம்முடைய சாம்சாரிக துக்கங்களான தாழ்ச்சியை எல்லாம் போக்கி இந்த பொன்னுலகின் போகமெல்லாம் புறக்க செய்யக்கூடியதான வாழ் துவயம், வாழ்ச்சியை கொடுக்கக்கூடிய துவயம். அந்த துவயமந்திரத்தின் பொருள் மண்ணு திருமந்திரத்தின் வாழ் துவயத்தின் பொருளும் துண்ணு புகழ் கீததன். துண்ணு புகழ்னாக்க மேன்மேலும் வளர்த்து வரக்கூடியதான புகழை உடையதான கீதை. அந்த கீதைகளில் சொன்ன எண்ணாங்கின் பொருள். எண்ணாங்கு 32 அனுப்பு ஸ்லோகம் 32 அக்ஷரங்களை கொண்டதான சரவஸ்லோகத்தின் பொருள். இவைகள் அன்னவயல் கட்சி அருளாளர் திருச்சின்ன ஒளி இன்னபடி என்றுரைத்தார். இந்த திருமந்திரம் ஜெயம் சரவஸ்லோகம் இவற்றின் பொருள்கள் அன்னவயல் கட்சி. அன்னவயல் அன்னம்ங்கிறத காரணத்துல காரிய விவகாரம். மீது அன்னம் செய்யது. அதனால நெல் வயல அன்னவயல் அன்னவயல் பொருளையாக அன்னங்கிறது காட்சி பதார்த்தம், நெல்லுங்கிறது காரண பதார்த்தம். காரண பதார்த்தத்துல காரிய வியக்தேசம். பூமியையே அன்ன சப்தத்தால குறிக்கும். தேஜோ பன்னாதிகள்ல அன்னமகள் ஜனதனை. அதனால அன்னவயல் கட்சி அருளாளர் நல்ல அற்புதமான நெல்வயல்களால் சூழப்பட்ட தெருக்கட்சியினருக்கு நிர்வாகரான அருளாளர். அந்த அருளாளருடைய திருச்சின்ன ஒளியானது என்னபடினா இந்த 3 மந்திரங்களுடைய அர்த்தத்தையும் தன்னுடைய பொதுங்கி இருக்கிறபடியே இன்னபடி என்று உரைத்தார்.
அதாவது அன்னமே கட்சி அருளாளர் திருச்சின்ன ஒளி மந்து திருமந்திரத்தின் வாழ் துவயத்தின் பொருளும் துண்ணுமுகள் கீததங்கள் சொன்ன வெங்காமியின் பொருளும் இன்னபடி என்று உரைத்தார். எழில் வேதம் எழில்னாக அபரிச்சின்னமான ஞானத்தினுடைய சர்வதிக தாயரான வேதாந்தாசிரியம் உரைத்தார். இது இந்த திருச்சின்னமாலைக்கு முதல் கூட்டம். ஏகாந்தம் ஒன்று எழிலால் உரை செய்து மாகாந்தம் செய்தருளும் வல்லராய் சாகாந்த தேசிகனாய் தூப்பு திருவேங்கடகுரு வாசகமே எங்களுக்கு வாழ்வு. ஏகாந்தம் ஒன்றும் மொழியால் உரை செய்து மொழியால் உரை மொழியால் உரை செய்து ஏகாந்தம் மூன்றும். ஏகாந்தம்னா ரகசியம். ஏகாந்தமா சொல்லணும்னா ஏகாந்தமானது ஒருவரை குறித்து சொல்லப்படுவது ஏகாந்தம். ஏகாந்தம் அப்படின்னு சொல்றதுக்கு ரகசியம் அப்படின்னு ரகசியம் மூன்று. ஏகாந்தம் மூன்று ரகசியம் மூன்றும் எழிலால் உரை செய்து. எழிலால் உரை செய்துனாங்க தன்னுடைய நிருபாதிகமான ஞானத்தால் எழிலுங்க சத்துக்கு எப்பவும் ஞானம் தான் தன்னுடையதான நிருபாதிகமான ஞானத்தால் உரை செய்து. உரை செய்துன்னா அவைகளை நல்லா விரித்து உரைக்கும். இந்த ரகசியங்களுடைய அர்த்தத்தை மூன்று ரகசியங்களுடைய அர்த்தத்தை தன்னுடையதான அபரிச்சேத்தியமான ஞானத்தாலே நன்றாக விரித்து உரை செய்து மாகாந்தம் செய்தவர்களும் பண்ணலாம். எல்லாவற்றையும் அந்த ஆக்கர்ஷிக்கக்கூடியதான அந்த ஆக்கர்ஷத்தை செய்தவர்களும் பண்ணலாம். இவ்வர்த்தங்களை யாரும் தவிர்க்க முடியாதபடி இவ்வர்த்தங்களை எல்லாரும் ஏற்கும்படியாக இதை காந்தம் செய்தவர்களும் பண்ணலாம். சாகாந்த தேசிகனா. சாகா அப்படிங்கிறது வேதத்துக்கு இன்னொரு வேதமானது இந்த சாகை இந்த சாகைன்னு அந்த சாகா என்பது வேதாந்தத்துக்கு பரியாயப்படும். சாகாந்த தேசிகன்னா வேதாந்த தேசிகன். சாகாந்த தேசிகனா தூக்கு வேதாந்த தேசிகன் என்று வேதத்தை தூக்கு திருவேங்கட குரு அவருடைய வாசகமே எங்களுக்கு வாழ்வு. அவர் அருள் செய்வதான தூக்குகளை எங்களுக்கு வாழ்வு. வாழ்வுனாங்க எங்களுடைய வாழ்வுக்கு ஏகாந்தம் ஒன்று வெள்ளால் உரை செய்து மாகாந்தம் செய்தருளும் வல்லராய் சாகாந்த வேதிகனா தூக்குள் திருவேங்கடேச குரு வாசகமே எங்களுக்கு வாழ்வு. பரிச்சின்னமான இருநாள் எழுத்தின் பல்வன்மையெல்லாம் விரித்து நலம் பெற ஓதவல்லோர் இந்த வேதி நீக்கே மரிச்சி இந்த மீள பிறவாமல் வாழ்விற்கும் மால்வரதர் திருச்சின்ன ஓசை ஒலி ஓசையே இருமையுண்டோ மற்ற தேவருக்கே. திருச்சின்ன ஓசை இன்மை மற்றொரு தேவருக்கு உண்டோ? மால்வரதர் மால்வரதர் திருச்சின்ன ஓசை. மால்வரதர்னாக்க ஆசிரியர் விதத்துல அளவற்ற ஞாபகத்தை உடையவரான அறப்பெரியவரான வரதர் அந்த தேவபெருமான் மீதான திருச்சின்ன ஓசை. அந்த ஓசை இனிமை மற்ற தேவருக்கு பகவானுக்கு வேதத்தை யாருக்கும் திருச்சின்ன கிடையாது. கொம்பு காகலம்லாம் ஊருவா அந்த ஊருக்கு வரைய திருச்சின்ன ஒளிங்கிறது மால்வரதர் திருச்சின்ன இல்ல ஓசை இனிமை மற்ற தேவருக்கு உண்டோ இல்லையா? இந்த மால்வரதர் திருச்சின்ன ஓசை எப்படிப்பட்டதுன்னு கேட்டா
பரிச்சின்னமான இருநாள் எழுத்தின் பல்வன்மை எல்லாம். பரிச்சின்னமான இருநாள் எழுத்து, இருநாள் எழுத்துதான் 8 எழுத்து திருமந்திரம். பரிச்சின்னமான அதாவது அபரிச்சின்னமான வேதங்கள் எல்லாம் பரிச்சின்னமான இருநாள் எழுத்தாக விவரித்து ஓத முடியாத அர்த்தங்களை உடையதான வேதமானது ஒரு ஆச்சாரிய முகமே முழுவதுமாக விரித்து கிரகிக்கப்பட முடியாத பரிச்சின்னமான அபரிச்சின்னமான வேதங்கள் எல்லாம் பரிச்சின்னமான இருநாள் எழுத்தாக அவதரித்து வந்ததே அந்த திருமந்திரம். அந்த திருமந்திரத்தின் எழுத்தின் பல்வன்மை எல்லாம் பல்வன்மையாவது என்ன, அந்த அதனால கொடுக்கப்படுகிற அர்த்தங்களுடையதான இருநாள் எழுத்தினுடைய பல்வன்மை, பலதரப்பட்ட வன்மையாவது என்ன, வள்ளல் தன்மை. கேட்கிற சகல அர்த்தங்களையும் கொடுக்கக்கூடிய சர்வம் அஷ்டாட்சம் தன்னுடைய பொருள் ஒன்றை அறிந்தவருக்கு எல்லா அர்த்தங்களும் காட்சி தரக்கூடியது. அது திருமந்திரம் எப்படிப்பட்டது, தன்னுடைய பொருளை அறிந்தவருக்கு மற்றும் உள்ள சகலார்த்தங்களையும் காட்சி தரவல்லதான. அதனால திருமந்திரம் இருநாள் எழுத்தின் வன்மைனா அதனுடைய வள்ளல் தன்மை, கேட்ட அர்த்தங்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய வள்ளல் தன்மை. அது வன்மையெல்லாம் விரிச்சி நலம் பெற வரும். விரிச்சிங்கிறது வட்டார வழக்கு வன்மையெல்லாம் விரித்து நலம் பெற ஓதவல்லாருக்கு இந்த வேதிக்கே மரிச்சு இன்னும் மீள பெறலாம். மரிச்சின்னு மரணமடைந்து திரும்பி அதுவும் மரிச்சுதான மருந்தும். வழக்குல விருத்தி என்பது விருத்தி என்றும் மரிச்சு என்பது மரிச்சு என்றும். மரிச்சு அப்படின்னா மரித்து மரணமடைந்து இன்னும் மீள பெறலாம், மறுபிறவியை அடையாமல் வாழ்விக்கும் மால்வர்மம். இப்படி தன் திருவடிகளில் பலத்தை சமர்ப்பித்து மரணமடைவாருக்கு மரணமானால் வைகுந்தும் கொடுக்கும் பிறார் மால்வரவர். அந்த மால்வரவருடைய திருச்சின்ன ஓசை அதனுடைய இனிமை மற்ற தேவருக்கு உண்டோ என்கிறார். பரிச்சின்னமான இருநாள் எழுத்தில் பல்வெண்மையெல்லாம் விரித்து நலம் பெற ஓரவல்லாருக்கு இந்த மேதினிக்கே மரிச்சு இன்னும் மீள பெறாமல் மரித்து இன்னும் திரும்பவும் மீள பெறாமல் வாழ்விக்கும் மால்வரவர். அந்த மால்வரவர் திருச்சின்ன ஓசை இனிமை, அந்த திருச்சின்ன ஓசையின் இனிமை மற்ற தேவருக்கு உண்டோ அப்படின்னு இது தேவபெருமாளுக்கு மட்டுமே அசாதாரணமான திருச்சின்ன ஒளி. இவ்வளவு ரெக்கார்ட் பண்ண விஷயம் 4000 தனியருக்கு ஏகப்பட்ட அபிப்பிராய பேதங்கள் இனி வந்து இருக்கு. மூணு பேர் இருந்தாலும் ஒரே இருந்தாலும் தெரியல. இது தெரிஞ்ச ஆக இந்த திருச்சின்ன மாலையில மொத்தம் 11 பாசுரங்கள். அதுல 11வது பாசுரமானது இதற்கு பலன் சொல்லி தலைக்கற்றதான பாசுரம். முதல்ல 6 பாசுரங்கள்ல
திருமந்திரார்த்தத்தையும் 7, 8வது பாசுரங்கள்ல துவயமந்திர 7வது பாசுரம் மட்டும் துவயத்துடைய அர்த்தம். 8வது பாசுரத்துல காமக்ரோதங்கள் இருக்கும். 9வது பாசுரத்துல பெருமாளுடைய கரண்யத்துவ குணங்கள் வெளிப்படக்கூடியதான திவ்ய சேஷிதங்களையும், இல்ல 10வது பாசுரத்துல இத்தனையும் உள்ள எம்பெருமானை அஷ்டாவதாரத்தில் அனுபவிக்கிற பிரகாரத்தையும் சொல்லி கடைசியில 11வது பாசுரத்துல பலோக்தி. ஈருலகை படைக்க எண்ணி இருந்தார் வந்தார், எழுபதும் தன்னையன்று இன்னார் வந்தார், மாருதமன் நீராகும் மாயோர் வந்தார், வானுரி தாமாகும் மறையோர் வந்தார், சூரிய தம்முடன் துளங்கும் தூயோர் வந்தார், சுவர்களுக்கு அந்த அருள் தந்த சுந்தரனார் வந்தார், வாழ்வி சூழ் வையகம் வாழ்வித்தார் வந்தார், வன்மையுடன் மறந்தருவார் வந்தார் தானே. ஈருலகை படைக்க எண்ணி இருந்தார் வந்தார், எழுமதும் தன்னையன்றே ஈந்தார் வந்தார், மாருதமன் நீராகும் மாயோர் வந்தார், வானுரி தாமாகும் மறையோர் வந்தார், சூரியர் தம்முடன் துறக்கும் தூயோர் வந்தார், சுவர்களுக்கு அந்த அமுதருள் சுந்தரனார் வந்தார், வாதிருள் வையகம் வாழ்வித்தார் வந்தார், வன்மையுடன் மறந்தருவார் வந்தார் தானே. இது முதல்ல திருமந்திரார்த்தம். திருமந்திரத்தும் முதல்ல பிரணவத்தினுடைய அர்த்தம். அந்த பிரணவத்தினுடைய அர்த்தத்துல முதல்ல அகாரார்த்தம். பிரணவத்தினுடையதான திருமந்திரத்துல பிரதானம் பிரணவம், பிரணவத்துல பிரதானம் அகாரம். அதனால அகாரார்த்தத்தை முதல் 2 பாசுரத்தினால அகாரார்த்தத்தை சாதிக்கிறார். முதல் 3 பாசுரத்தினால அகாரார்த்தத்தை சாதிக்கிறார். மூணாவது ஆய சந்தார்த்தமா அது நயனப்படலாம். ஈருலையை படைக்க எண்ணி இருந்தார் வந்தார். முதல்ல அகாரத்துக்கு சர்வ காரணத்துவம் அர்த்தம், அப்புறம் அகாரத்துக்கு சர்வ ரட்சகத்துவம் அர்த்தம். ஈருலையை படைக்க எண்ணி இருந்தார் வந்தார். ஈருவகை படைக்க, ஈருவதுனாக்க படைக்கல சேதனாத்மகமான உலகை, சேதனம் அச்சேதனமாக இருப்பது அல்லது சாதன ஜங்கமாத்மகமான உலகை இல்லையா? சாதன ஜங்கமமாகிற இருவகை பொருளையுடைய உலகைன்னு சொல்லணும். இல்ல சேதனம் அச்சேதனமாகிற இருவகை பொருள்களையும் கொண்ட உலகைன்னு சொல்லணும். இல்லையா? இருவகையில உபயபூத்திகள் சொல்லக்கூடாது. உபயபூத்திகளையும் சொன்னா நித்திய பூத்தியை பெருமாள் அதுக்கு சுற்றி பிரளையாடுகள் கிடையாத காரணத்தால ஈருலகைங்கிறதுக்கு சேதனாத்மகமான அதுவா சாதன ஜங்கமாத்மகமான இருவகை பொருள்களையும் கொண்டதான உலகை படைக்க எண்ணி இருந்தார். எண்ணி இருந்தார்னா அதற்கான சங்கல்பத்தோடு இருந்தனர். பகுத்தியாம் பிரஜாயே என்று
சோ காமயத பகுஷ்யாம் பிரஜாயை சதைக்கத பகுஷ்யாம் பிரஜாயை சோ ஈஷான் சக்கரே இமாம் லோகான் ஜாயி ஈஷான் சக்கரேன அந்த பிரம்மமான சங்கல்பித்தது இமான் லோகான் ஜாயி இந்த லோகங்களை எல்லாம் சிருஷ்டிக்கிறவே. ஆக இந்த சேத்தனா சேத்தனாத்மகமான இந்த உபயாத்மகமான இந்த ஜகத்தை சிருஷ்டிப்பதற்கு சங்கல்பித்தவர். ஈருலகு இரண்டு உலகு அர்த்தம் ஒன்றும் இல்ல. ஈருலகத்துக்கு ரெண்டு உலகுன்னு அர்த்தம் வர வேண்டாம், இரண்டு பிரகாரமாய் இருக்கிற உலகுன்னு அர்த்தம் வரும். தேவர்கள் இருக்கிற உலகத்துல அந்த தேவர்கள், மனுஷர்கள், சிறியர்கள், சாதனங்கள் எல்லாமே இந்த உலகத்திற்கு 4 வகை சேதனம். தேவர்களும் நாங்கள் சித்தாத்தியர்கள் தான். நாமும் தேவர்களா பிறக்கலாம். இப்ப தேவர்களா இருக்கிறது திரும்பி மனுஷர்களா பிறக்கலாம். அதாவது ஜகத் அப்படின்னா என்னன்னு கேட்டாக்க, உலகம் ஜகத்னா எதெல்லாம் சிருஷ்டிக்கப்படுறதோ அதெல்லாம் உலகம். கட்டத்தி ஜெகத் எது சிருஷ்டிக்கப்பட்டு உற்பத்தியில தொடங்கி வினாசமரியம் எது போயிட்டே இருக்கோ அதுதான் ஜெகத். இந்த ஜகத்துக்கு என்ன உற்பத்தி? கட்டத்தி ஜெகத். உற்பத்தி ஆரம்பிய வினாசமரியம் கட்டத்தி ஜெகத், அதுதான் உலகம். வேற உலகம் இருக்கிறது, வேற ஒரு உலகம் இல்ல, இதெல்லாம் சேர்ந்து ஒரு உலகம். என்ன சொல்லும் அதாவது இந்த உலகில இந்த லோகத்தை வாழ்கிறவர்கள் மொத்தம் 4 விதமான பக்த கேட்கணும். இந்த உற்பத்தி பிரளயம் இதுக்கு உட்பட்டவர்கள் 4 வகையானவர்கள். தேவர்கள், மனுஷர்கள், பிராணிகள், சாதனங்கள். இவர்கள் எல்லாரும் வாழக்கூடியது இந்த உலகம். உலகுன்னா மனுஷியா ரசிக்கிற உலகம் மட்டும் ஒரு உலகு வச்சு இதுக்கு மேல் உலகம்லாம் கணக்கிறது. இதெல்லாம் சேர்ந்தது ஒரு உலகம். இந்த தேவர்கள் எல்லாம், மனுஷர்கள் எல்லாம், சிறியர்கள் எல்லாம், தாவரங்கள் எல்லாம் இங்க இருக்கிறதால இந்த சேதனம் இருக்கும் ஜீவர்கள். இந்த ஜீவர்களுக்கெல்லாம் இவர்களுக்கு போக்கியமாக, இவர்களுக்கு போக உபகரணமாக, இவர்களுக்கு போகஸ்தானமாக இருக்கக்கூடிய அச்சேதன பதார்த்தங்கள் இவைகள் எல்லாம் நிறைந்தது ஒரு லோகம். ஈருலகுங்கிறதுக்கு 2 உலகங்கள் இல்ல, 2 பிரகாரமான உலகங்கள். தேவர்கள் இருக்கிற லோகத்துக்கு மனுஷர்கள் போகலாம். சாதாரணமா போறது இவர் விஜயமா போகணும். இப்ப நாம கூட தான் மனுஷர்கள் அமெரிக்காவுக்கு நான் சாதாரணமா போக முடியாது. அதுக்கு பாஸ்போர்ட் வாங்கணும், அதுக்கு விசா வாங்கணும், அதுக்கு எனக்கு சொல்றேன்.
அதுல அங்க எனக்கு யாரும் ஸ்பான்சர் பண்ணணும் இல்லையா, எனக்கு சோசியல் செக்யூரிட்டி ஸ்பான்சர் இதெல்லாம் என்ன நான் போகலாம் இல்லையா. அது மாதிரி இங்க தேவ உலகத்துக்கு போறதுக்கு இல்லையா, அங்க போய் செலவழிக்கிறதுக்கு ரூபா இருக்கும். இப்ப நான் எங்கேயாவது அமெரிக்கா போறேன்னாக்க அமெரிக்காவில் போய் செலவழிக்கிறதுக்கு ரூபா இருந்தா தான் அமெரிக்கா இருக்க முடியும் இல்லையா, டாலர் வேணும், எப்படி இருக்கும். இது மாதிரி சொர்க்கத்துக்கு போறதுக்கு எது எப்படி இருக்கு, சொர்க்கத்தை போய் புண்ணியத்தை தான் செலவழிக்கணும். அதனால அந்த புண்ணிய கையில இருந்தா சொர்க்கத்துக்கு போகணும். சொர்க்கத்துக்கு யாரையும் போகக்கூடாதுன்னு சொல்லல. சொர்க்கத்துக்கு போகணுமா, நீ அமெரிக்கா போகணுமா, அமெரிக்காவில் போறதுக்கு உள்ளதால பார்க்க வேண்டும். அந்த விசா அதெல்லாம் எப்ப உனக்கு கொடுப்பான், அமெரிக்காவில் போய் உனக்கு செலவழிக்கிறதுக்கு அங்க இருக்கிறதுக்கு வசதி இருந்தால் கொடுப்பான் இல்லையா. அது மாதிரி அப்படி இருக்க முடியாது. ஏன்னா ரெண்டு சேர்த்து ஒரு உலகம் தான் இல்லையா. அப்படி பார்த்தா அமெரிக்கா ஒரு உலகமா இந்தியா ஒரு உலகமா இருக்கும் இல்லையா. இந்தியாவில் இருக்கும் அமெரிக்காவுக்கு போற மாதிரி தான் இந்த லோகத்தில் இருக்க மனுஷன் சொர்க்கத்துக்கு போகும். ஆல் தி கண்டிஷன்ஸ் ஆர் ஃபுல்ஃபில்ட் இல்லையா, போகலாம். இல்ல இப்ப இது பகிரப்படுறதா உலகு அப்படிங்கிறதானது இந்த சிருஷ்டிக்கப்பட்டதான பிரளயத்தை அழியக்கூடியதான பிரபஞ்சத்துக்கு உலகுன்னு பேரு. ஏன் இந்த இரு வகையான பதார்த்தங்களை கொண்டதான உலகு. இதுல இருந்து ரெண்டு வகை பதார்த்தங்கள் என்னன்னு கேட்டா, ஒன்று சேதனம் அச்சேதனம் ரெண்டு வகை பதார்த்தம். இல்ல ஸ்தாவரம் ஜங்கமம் சொல்லக்கூடிய ரெண்டு வகை பதார்த்தங்கள் இல்லையா. இப்படி இரு வகை பதார்த்தங்களை கொண்டதான இந்த உலகை படைக்க எண்ணி இருந்தால் இந்த ஜகத்து சிருஷ்டிக்கான சங்கல்பத்தை பண்ணுகிறவர் அப்படிங்கிறது காரண சொத்துடையதான. ஏன்னா இந்த காரண சொத்துலயே உபாதான நிமித்த காலத்துக்கு ரெண்டு அடங்கிருக்கு. இந்த சங்கல்ப சாட்சாத்து உபயாமானத்துக்கு சூத்திரத்து அபித்யோபதேசாத்து சூத்திரத்து சொல்ற. இந்த சங்கல்ப பகுஷ்யாம் பிரஜாயே, பகுஷ்யாம் நானே பலவாக கடவேன், பிரஜாயே சிருஷ்டிக்க கடவேன், ஆக கடவேன் ஆக கடவேன், ரெண்டும் ஒரே சங்கல்பத்தில் இருக்கு. அதனால இந்த சங்கல்பமே அபின்ன நிமித்த உபாதான சங்கல்பம். எப்படி உலகை படைக்க எண்ணி இருந்தால் சங்கல்பிச்சிருந்தால் வந்தார். எண்ணுதல் தான் சங்கல்பித்தம். நமக்கெல்லாம் எண்ணுதல் சும்மா நினைக்கிறது, பகவானுக்கு நினைப்பாவது அவருடைய நினைவு தான். ஒன்றுடையால் திருமகளும் தானுமாகி ஒரு நினைவு, அந்த நினைவு தான் சங்கல்பம். ஏன் இருவகை படைக்க எண்ணி இருந்தார் வந்தார், எழில்மலரோன் தன்னை அன்று ஈந்தார் வந்தார். எழில் மலரோன்னாக்க தன்னை மலர்ந்ததான தாமிர புஷ்பத்துல வீட்டிருக்கக்கூடியவரான பிரம்மா, அந்த சதுர்முக பிரம்மாவை அன்றே ஈந்தார் வந்தார். அன்றேனாக்க சந்தோஷம் தெரிவிக்க பெருமாள் இந்த சிருஷ்டியை சங்கல்பத்தில் எண்ணி இருந்தான்னு பார்த்தோம் கேட்டா, பெருமாள் பகுதியான சிருஷ்டியை சங்கல்பித்த உடனேயே அப்பதான் அது வரையும் குணசாமியத்தோட அத்தியந்த ஜனமான இந்த சமத்து இருக்கு இல்லையா, அப்பதான் அதுல கொஞ்சம் கொஞ்சமா குணவைஷம் ஏற்படும். அதுக்கப்புறம் அது அக்ஷரமா, அதுக்கப்புறம் அந்த அக்ஷரம் இருக்கு இல்லையா, அந்த அக்ஷரம் வந்து அவ்யக்தமாக ஆன பிறகு அதுல மகா அகங்காரம், தன்மாத்திரைகள், பூதங்கள், 11 இந்திரியங்கள் எல்லாம் இதெல்லாம் அந்த அச்சித்தமட்டி முதல்ல உண்டாகும். இவ்வளவையும் பண்ணி வச்சு பெருமாள் இந்த பிரம்மாண்டத்தை சிருஷ்டிக்கிறது.
இந்த பிரம்மாண்டத்தை சிருஷ்டித்த பிறகு பிரம்மாவுடைய ஏன் இந்த சேத்தன சிருஷ்டில இந்த சேத்தனத்துக்கு ஒன்று சொரூப விகாரம்னு பரிணாமம் எதுவும் கிடையாது. ஏன் அதனால இது சிங்கிள் ஸ்டெப் ப்ராசஸ். இந்த சதுர்முகங்கிறவன் சேதன சமஷ்டி சேதனம். இந்த சதுர்முக பிரம்மாவுக்குள்ள எல்லா சேதனையும் வச்சு பேக் பண்ணிடும். அந்த சேதன சமஷ்டி அது அச்சேதன சமஷ்டி. அச்சேதன சமஷ்டிக்கு ஒரு பெரிய ப்ராசஸ். பெருமாளுடைய திருமேனியாக இருக்கிற சமஸ்தானது அக்ஷரமாகணும், அக்ஷரம் அவ்வியக்தமாகணும், அவ்வியக்தம் மகத அகங்கார தன்மாத்திரங்களாக பூதங்களாக இந்திரியங்களாக எல்லாம் பரிணாமம் ஏற்படும். இந்த ஜீவன்ல ஒன்றும் பரிணாமமே கிடையாது. அதனால எதை முதல்ல செய்யணும், எது அதிக ஸ்டெப் இருக்கோ அதை முதல்ல செய்யணும். காசு போட்டோம்னா முதல்ல அறுபது காலத்துக்கு காய்ச்ச மாட்டாங்க. முதல்ல அறுபது வெந்நீர் போட்டு அப்புறம் சில்வரில் காய்ச்சி போட்டு அதுக்கப்புறம் அதை விட்டு அது டிகாஷன் இறங்குறத பார்த்து அப்புறம் டிகாஷன் இறங்கின பிறகு டிகாஷன் இறங்கிட்டே இருக்கும்போது இங்கே அதுக்கு பாலில் ஒரு கட்டு கரெக்டா. ஏன் முதல்ல பாலகத்தையும் அசல் தான் பெருமாள் அசல் இல்லை. பெருமாள் முதல்ல அச்சி சமஷ்டியை பண்ணிவிடும். அதுக்கப்புறம் சேத்தன சமஷ்டி. பிரம்மா வந்து சிருஷ்டி பண்ணாலும் சொல்ல முடியும்னு கேட்டா, பெருமாள் ஒரு சிருஷ்டிய சமர்ச்சி சிருஷ்டி அவன் பண்ணிட்டு வெற்றி சிருஷ்டி அவரளவு கர்மானுகமா பண்ற வெற்றி சிருஷ்டிய இந்த பிரம்மா அதுக்கு பண்றதுக்கான இந்தியா உபதேசம் பண்ணி அவனுக்கு அதுக்கான ஞான சக்திகள்லாம் கொடுத்து அவனை பண்றது. முதல்ல சமர்ச்சி சிருஷ்டி பண்ணிட்டு பெருமாள் அதை அவன் மட்டும் தான் பண்ண முடியும். அதை சேதனா சேதன சரீரங்க நான் இல்லாத பண்ண முடியாது. அதை பண்ணிட்டு என்ன பண்றா, அதுக்கப்புறம் அந்தந்த சேதனனை அவனுடைய கர்மானுகுணமாக எடுத்து அந்த அசைத்தோடு சேர்த்து அதை ஊட்டி ஊட்டி போடுற வேலையை இந்த பிரம்மாட்ட கொடுத்தது. அதனால பிரம்மா சிருஷ்டிகர்த்தா, பிரம்மா சிருஷ்யன், பிரம்மா சிருஷ்டிக்கப்படுவோம், இந்த சிருஷ்டி செய்கிறவன் ரெண்டும். பெருமாள் சிருஷ்டிக்கப்பட்டு மற்றவர்கள் ருத்ரன் தொடங்கி மற்றவர்கள் எல்லாம் சிருஷ்டி பண்றது. எல்லாமே இப்படி எல்லாம் பண்ணி இந்த திகாசம் மட்டும் மாமியார் தான் போடுவது, மாற்றம் போட வர மாட்டாங்க. பாலை காய்ச்சி முதல்ல காய்ச்சி வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் அவங்க குடும்பம் வந்து இந்த அன்னைக்கு காய்ச்சி சாப்பிட்டு மாமனார் ஆம்பையாரும் வச்சு போய் திரும்பி படிச்சு அதுதான் பெருமாள் பண்றாரு. இதை பண்ணி வச்சு அவனை கூப்பிட்டு நாட்டை கடை முதல்ல இந்த அசித் ஜெஸ்டியும் அசித் சமஷ்டியும் சேத்தன சமஷ்டியும் பெருமாள் பண்ணி வச்சுட்டு அதுக்கு மேல இந்த வெற்றி எல்லாம் சதுர்முக பிரம்மாவை கொண்டு செய்திருக்கிறார். அதுக்கு என்ன பண்ற, யோ பிரம்மாணம் இததாதி பூர்வம் யோவை வேதாதினோதி தஸ்மை தகும்ஹரை ஆத்மபுத்தி பிரகாசம் முமுட்சுவை சரணமகம் பிரபத்தியேன்னு வேதாதி. யாரு சரணாகி பண்ண கட்டணம், யாரு சரண்யன், முமுட்சுவா இருக்கிறவன் யாரை சரணாகி பண்ணணும் அப்படின்னு கேட்டா, யோ பிரம்மாணம் இததாதி பூர்வம், எவனொரு முந்தின முன்னம் பிரம்மாவை சிருஷ்டித்தானோ, யோவை வேதாதிஷ்ட பிரதிநோக்கி தஸ்மை, எவனொருவன் வேதங்களை எல்லாம் அவனுக்கு உபதேசித்தானோ அவன். அதனால இந்த லோகத்துக்கெல்லாம் சிருஷ்டிகர்த்தா என்று சொல்லப்படுகிற எரில் மலரும் அவன் அவன் தன்னை அன்றே ஈன்றார். அன்றேங்கிற ஏகாரத்துல அசையா வந்து அன்று ஈன்றார் வந்தார் அப்படின்னா, யோ பிரம்மாண்டம் விததாவி பூர்வம், இந்த சிருஷ்டிகளுக்கெல்லாம் முன்னம் அந்த சதுர்முக பிரம்மாவை தன் நாதி கமலத்திலிருந்து தோற்றுவித்தவர். இது காரணத்தினுடைய
அடுத்தாங்க. அதுக்கு பிறகு மாருதம் மண் நீராகும் மாயோர் வந்தார் வானோடு எரிதாகும் எரிதாமாகும் மறையோர் வந்தார். மாருதம் மண் நீர் இவையாகும் மாயோர் வந்தார் வானோடு எரிதாமாகும் மறையோர் வந்தார். மாருதம்னாக்க காற்று வாயு. மாருதம் மண் மண்ணுனா புதி. நீர் நீர்னாக்க மாருதம் மண் நீராகும் மாயோர் வந்தார். மாயோர்னா என்ன அர்த்தம்? அதாவது ஜெகத் சிருஷ்டிக்குரிய விசித்திரமான சக்திகளை உடையவர். அப்பா மாயி சிஜத்தை இருக்கும் ஏதற்கு மாயாந்து பொருளின் வித்யார் மாயினந்து மகேஸ்வரன். ஜெகத் சிருஷ்டிக்கு உபயுக்தமான விசித்திர சக்தி யுக்தரான அவர் மாருதம் மண் நீர் ஆகும். மாருதம் மண் நீர் எல்லாம் தானே ஆகும் முடியாது, தானே ஆகும். அதாவது அவைகள் தனக்கு சரீரமாக கொண்டு இந்த சாமானியர்களுக்கு சரீராக்கும் பாவம். மாருதம் மண் நீர் இவையெல்லாம் தனக்கு சரீரமாக தான் அவைகளுக்கு ஆத்மாவாக இருப்பார். அப்படிப்பட்ட மாயோர் வந்தார். வானோடு எரி தாமாகும் மறையோர் வந்தார். வான்னா ஆகாசம், வானோடு எரினாக தேஜஸ் அக்னி, இவை தாமாகும் மறையோர் வந்தார். மறையோர் தான் வேத பிரதிபாத்தியமானவர் வந்தார். ஏன் மாறுதம்? அதாவது இந்த பஞ்சபூதங்களையும் தனக்கு சரீரமாக கொண்டு இந்த பஞ்சபூதங்களுக்கும் ஆத்மாவாக இருந்து இவைகளை உள்ளிருந்து பிரவர்த்தித்து இந்த சிருஷ்டிகளை பண்ணக்கூடியவரான வேத பிரதிபாத்தியமான மறையோர்னா வேத பிரதிபாத்தியமான மாயோர்னா இந்த விகித விசித்த சக்தி யுக்தராகிற என்பதுதான் வந்தார். இது இந்த லீலாயி பூமியில காரணத்துவ இதனுடைய காரணத்துவம் இந்த பிரகாரமாக இருக்கு. இப்படி இந்த லீலாயி பூமியில சர்வத்தும் காரணமாயிருப்பவர் நித்திய விபூதியில நிர்விகாரமாக இருப்பதை அந்த சூரிய தம்முடன் புலந்தும் சூரியோடு வந்தார். சூரியனாக இந்த சூரியன் ஆதித்யன் வந்தார். நித்திய சூரியன் சூரிய சப்தத்துக்கு பகுவஜன சூரியன். அந்த சூரிய தம்முடன் புலந்தும் சூரியோடு நித்திய பூதியில சாந்தோதியனாக இந்த ஹேய பிரத்யேகமான திவ்ய விக்கிரகத்தோட அதை நித்தியானுபவம் பண்ணக்கூடிய நித்திய சூரியர்களுக்காக அவர்களோடு இலங்குவார். ஏன் சூரியன் தம்முடன் துலங்குதெல்லாம் பிரகாசிக்கக்கூடிய சூரியோர் வந்தார். இது நித்திய சூரியோடு பரிமாறுகிற பரிமாற்றம். இந்த லோகத்துல சுரர்களுக்கு வந்து அமுதம் அருள் சுந்தரன சுரர்களுக்கு அப்படின்னாக்க இந்த இந்திராதி தேவதைகளுக்கு அன்று அவர்கள் அப்பேற்று அவர்களுக்கு ஆபத்து உண்டான அன்றைக்கு திருப்பார்களை கரைந்து அவர்களுக்கு அமுதை அருள் சுந்தரன. சுந்தர்களுக்கு அந்த அமுதமருள் சுந்தரனாக அது இந்த சுந்தரனாக பார்த்து ரெண்டு விவசாய இருக்கு. ஒன்னும் இவ்வளவு வழிபடக்கூடியவனாக இருக்க இதை கணிச்சிக்காமல் இல்ல கேவலம் அந்த உப்புக்கார ஜகாட்சியின் அனுபவத்தை கேட்டவர்களுக்கு இல்லையா அவர்களுக்கும் இன்முகம் காட்டி அதை கொடுக்கக்கூடியதான இல்ல சௌகரிய குணமும் தெரிகிறது இல்லையா. ஆக அவர்களுக்கு சுரர்களுக்கு அந்த அமுத அருள்வதற்காக இவன் சுந்தர ரூபாக வந்த
கூடி நீரை கிடைத்த பாகம் அமுதம் தேவன் உண்ண அசுரை வீடும் வண்ணங்களே. ஒரு பெண்ணாக இருந்து வடிவழி கட்டி அந்த அசுரோட பார்ட்னர்ஷிப் போட்டாச்சு இல்லையா. உழைப்பும் ஆளுக்கு பாதி, பணமும் ஆளுக்கு பாதின்னு இல்லையா, உங்களுக்கு பாதி அமிர்தம் கொடுக்குறேன்னு கடைசியில் இப்போ அமிர்தம் கைக்கு வந்த உடனே அசுரனுக்கு அமிர்தம் கொடுத்து பெருமாளுக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா அவர்களுக்கு அமிர்தத்தை கொடுத்தா லோகத்தை இன்னும் தனிப்பது. அதனால எப்படியாவது இந்த அசுரர்களுக்கு அமிர்தத்தை கொடுக்கூடாது, தேவர்கள் மட்டும். அதாவது பார்க்கடலோடு உப்பு கடலோடு ஆட்சி இல்லை. அதாவது பெருமாளுடைய போக்கியத்தை பார்க்கும் பொழுது இந்த அமிர்தம் பார்க்கிற காட்சி இருந்தா என்ன, உப்பு கடல் காட்சி இருந்தா என்ன, இந்த அமிர்தம் சேர்ந்த அழுத்தமான அமிர்தம் இவர்களுக்கு சாப்பிட்டு நெடுநாள் இளமையோடு வாழ்நாள் நீட்டிக்கிறதுக்கான இந்த அமிர்தம் இருக்கு. இந்த அமிர்தமான அவ்வளவு அல்பம். இது பார்க்கடல காட்சினா உப்பு கடல்ல காட்சினா என்ன, இது அமரர்கள் தொழுதல அலைகடல் கரைந்தவன் வன்மை அமர்மொழி வளர்ந்து கடகோபன் குற்றேவர்கள் அமர் சுமை ஆயுதத்தும் அவர்கள் இருபத்தும் வல்ல அமரோடு உயர்வு சென்று அறுபதம் பிறவியின் சிறையேன்னு வியாக்கியானம் பண்ணும்போது அமரர்கள் தொழுதல அலைகடல் கரைந்தவன் அவர்கள் தொழுதேன்னு அர்த்தம் இல்ல. இவங்க தொழுதா எழுதலாம். நாம் எழுதுவது போல அவர்கள் எதிர்த்து தொழுது கேட்டாக்க உப்பிச்சாறு விளைவது எப்பொழுது என்று புரிந்து பார்த்து அது உப்புச்சாருன்னு பேரு. பெருமாள் ஒரு அமிர்தமாக வச்சா இந்த அல்பமான அமிர்தமானது மேலுமலவினுடைய சிகரத்திலிருந்து பார்க்கும்பொழுது வீடுகளுக்கு தெரியக்கூடியதான இல்லையா ஒரு யானைக்கும் ஒரு பூனைக்கும் உள்ள வித்தியாசம் தான். அதனால தான் நினைச்சேன். வங்கக்கடல் கிடைந்த வங்கக்கடல்னாக்க வே அப்படிங்கிற கிடைந்து வங்கக்கடல் காற்றழுத்த மண்டலம் வங்கக்கடல் திருப்பார்கடல்ல தோழிகள் தினம் ஓடுமா என்ன தோழிகள் மாமூலிகள் சாதிக்கிறார். அதாவது பேட்டீவாசிகள் எல்லாம் படைகளில் தோழிகள் வந்து பெருமாள் பேசி கொடுத்தான். அந்த வங்கம்னா கப்பல், வங்கத்தின் பூம்பேரும் அதனால இது பார்க்கடல்ல தான் கிடைச்சது. அந்த பார்க்கடல்ல கிடைச்சது ஒரு விசேஷம் இல்ல, உப்பு கடல்ல கிடைந்ததோடு உப்பு போக்கியது. அதனால சூழல்களுக்கு அந்த அமுதம், அதாவது சூழல்களுக்கு அந்த அமுதம் வந்து சுந்தரனாக இருந்தா சூழல்களுக்கு அந்த அமுத அருள் சுந்தரனான அழகான இல்ல வேகத்தோட வந்து
இப்ப அவர்களுக்கு போய் உங்களுக்கு அமிர்தம் கிடையாது கிடைச்சது சொன்னா அந்த பெருமாள் மேல வைஷமியில இருக்கிறோம். அதனால நம்ம அவர்கள் எங்களுக்கு அமிர்தம் வேண்டாம் சொல்ல முடியாது. அசுரர்கள்னா எங்களுக்கு அமிர்தமே வேண்டாம், இந்த அமிர்தத்தை நாய்க்கிறார் எங்களுக்கு இந்த பொண்ணு சொல்ல முடியாது. அவர்கள் அந்த பெண்ணுக்கு அதை போக முடியாது. இவர்கள் சுந்தரம் ஒரு பெண் உருவத்தை எடுத்துட்டு ஒரு கோவில் உருவத்தை வரை இருந்தாரே. அப்படி சுரர்களுக்கு அந்த அமுதூர் சுந்தரனார் வந்தார். வாழ்வி சூழ் வையம் வாழ்வித்தார் வந்தார். வாழ்வி சூழ் வையம் வாழ்வித்தார். உலகத்தை வாழ்விக்கிறது வையம் வாழ்வித்தாருன்னா ஏதோ இந்த லோகம் இருக்கு, இந்த லோகத்தை வாழ்விக்கிறவன் சொன்ன வாழ்வி வையம் எல்லா பக்கத்தையும் கடலால் சூழப்பட்டு இந்த பூமி பரப்பை போல 3 மடங்கு இருக்கிற கடலால் சூழப்பட்டு இல்லையா ஒரு கணக்காலத்துல இந்த கடல் நினைச்சா அந்த பூமி பூரா இல்லையா அப்படிப்பட்ட ஆபத்துல ஆபத்து வந்தபோது ரசிக்கிறது எப்பொழுதுமே நித்திய ஆபத்தில் ரசித்துக் கொண்டிருக்கிற வையம் வாழ்வித்தார் வந்தார். வன்மையுடன் வரந்தருவார் வந்தார் தானே. வன்மையுடன் வன்மைனா அத்தியந்த ஔதாரியத்தோட இல்ல கேட்டவர்களுக்கும் மேல போய்கிறது. காம்காதிகம் இருக்கு, காஞ்சிதாது அதிகம் இருக்கு. கேட்டாங்க கேட்டதுக்கு வேறே கொடுக்கும், கேட்டது போல பல மடம் கொடுக்கும். கேட்டது பல மடம் கொடுத்து எங்க வச்சிருக்காரு விஷயம் அப்படின்னு கேட்டாங்க. பாக்கியார் காலக்கணக்கு சேர்ந்து கொண்டு போய் தீர்த்தத்தை வந்தேனம் இனினான் துரந்தரமகம் மானாந்த காரத்ருஹ பந்தானம் பரிபந்தினான் நிர்ஜதிருஷா விந்தான விந்தானயம் தத்தம் ஏன தயா சுதாம் நிஜினா தீத்வா விசுத்தப்பய காலேன கரிசே சிங்க. இந்த மேகமானது அளவுக்கு அதிகமாக புரியுது. காரணம் என்ன? அவ்வளவு புரியுறதுக்கு அவ்வளவு ஜலம் இதுல எங்க இருந்து கேட்டா இல்ல பாக்கில அது கொண்டு கொடுத்த அமிர்தமயமா அந்த ஜலத்தை பார்த்து தத்தம் ஏன தயா சுதாம் நிஜினா தீத்வா விசுத்தப்பய காலேன கரிசையில கிருஷ்ண ஜலகா. அப்படி வன்மையுடன் மறந்தருவார் வந்தார்தானே. ஈருலகை படைக்க எண்ணியிருந்தார் வந்தார். எழுமலனோ தன்னை அன்று ஈர்ந்தார் வந்தார். மாறுபவன் நீராகும் மாயோர் வந்தார். வானோடு எரிதாகும் ஏதாமாகும் மறையோர் வந்தார் என்பது பகவானுடைய காரணத்துவ ஆகாரம் சொல்றது இல்லையா. இப்படிப்பட்ட ஜகத்துக்கு காரணபூதமானவன் யாருன்னு சொன்னா அப்படின்னு சூரியன் தம்முடன் அந்த துலகம் தூயோர் வந்தார். சுரர்களுக்கு அந்த அமுதம் தருள் சுந்தரனார் வந்தார். வாழ்வி சூழ் வையம் வாழ்வித்தார் வந்தார். வன்மையுடன் மறந்தருவார் வந்தார் தானே. அறுவரையை பூமிதனில் காத்தார் வந்தார். அழுதனை அந்த அயனுக்கு அளித்தார் வந்தார். தர்மவழி வழியாமல் தர்மவழி அழியாமல் காப்பார் வந்தார். தாமரையாளம் தாரை வந்தார். திருமுறையாய் தாம்பொருளாய் நிற்பார் வந்தார். திருவள்ளுவார் எழுங்கலைகள் தந்தார் வந்தார். மறுவருக்கும் ஆய்வுரைக்கும் மறுவலருக்கும் மயக்குறைக்கும் ஆழ்வோர் வந்தார். வானேர வழிதந்தார் வந்தார். இது அவ ரக்கணைங்கிற தாத்துக்குனால வர ரக்கணத்துக்கு சொல்றது. முதல்ல இந்த லோகத்தை ரசிக்கணும்னா எதை ரசிக்கணும்? வேதத்தை ரசிச்சாதான் லோகத்தை ரசிக்கணும். அதனால ரக்கணத்துல முதல் ரக்கணை எதுன்னு கேட்டா அருமறையை பூமிதனில் காத்தார் வந்தார். அறுவரையை பூமியில் காட்டாம முதல்ல அறுவரை எப்பொழுதும் தன் புத்தியில் வைத்து காக்கிறார். சர்வஜனான தன்னுடைய புத்தியில
இல்லையா? அந்த அருமறையை இந்த பூமியில் வைத்து காய்த்து நமக்கெல்லாம் ரட்டகமாக்கி ரட்டணத்தினுடைய முதற்படி சொல்ற பூமிதனில் அருமறையை காத்தார் வந்தார். ரட்டணத்துல ஊழியர்கள் காத்தார் வந்தா ஊழின பிரளய காலத்துல பெருமாள் பிரளய காலத்துல இந்த லோகத்தை எல்லாம் இந்த வேதங்களை எல்லாம் இல்ல சப்தம் இல்லாத காலத்துல இல்ல எல்லாத்தையும் சப்தாத்மகமான ஆணுபூர்வியை தன்மைதானே அது ஊழிதனில் ஊழி பூமி அறுவரையை ஊழிதலில் ஊழி பிரளய காலத்திலே வேதங்களை எல்லாம் பெருமாள் இதுதான் மீமாசைக்கு வேத நிச்சயத்துக்கு வித்தியாசம். அவள் சப்தமே நிச்சயம், சப்தமே நிச்சயம் சொன்னாங்க. அவளுக்கு இந்த மகா பிரளயாதிகள்லாம் கிடையாது. இந்த யுகபத்தா சிருஷ்டி பிரளயாதிகள் ஜெகத்துக்கு மீமாசை வேதமானது பகவான் கூட டிபெண்ட் பண்ணக்கூடாது. நாம சொல்றது ஊழி காலத்துல பிரளய காலம் உண்டு. அந்த யுகபத்தா சர்வ பிரளய காலத்துல பகவான் நம்மளுக்கு அவளை பொறுத்தவரைக்கும் வேத நிச்சயத்து சப்த நிச்சயத்து நமக்கு ஆணுபூமி நிச்சயம். இப்படி ஊழிதல் ஜகத்துக்கு ரட்சகமாக இருக்கிற வேதத்தை எதை கொண்டு பகவான் இந்த ஜெகத்தை ரட்சிக்கணுமோ இல்லையா, ஞான பிரதானம் பண்ணிதான் ஜெகத்தை ரட்சிக்க முடியும். ஞான பிரதானம் வேதத்தை கொண்டுதான் பண்ணியாகணும். அதனால முதல்ல ஊழி காலத்துல வேதத்தை அறியாமல் இல்லையா தன்னுடைய சர்வஜனான தன்மையிலான புத்தியிலே வைத்து ரட்சிக்கக்கூடியவன் பகவான். இதுதான் ரக்கணத்தினுடைய முதல் படி.